ஸோ பசங்களா உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதை தவிர்த்து உன்னோட வெக்கேஷனே முடிய போகுது. இன்னும் 2 நாள்ல 2026 வரப்போகுது. 2025 இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். ஓகே, ஸோ என்னதான் வந்து நீ ஃபீல் பண்ணாலும் அவ்வளோதான். டிசம்பரோட 2025 முடிஞ்சிருச்சு. 2026 ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 மாசம். இனி 2 மாசத்துல உன்னோட பப்ளிக் எக்ஸாம் நீ வந்து எழுத போற. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமை சும்மா எடுத்துக்க கூடாது. இதுதான் உன்னோட குரூப்பை சூஸ் பண்ணதுக்கு மட்டும் கிடையாது. இந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் உனக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து யூஸ் ஆகும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ காலேஜ் பிளேஸ்மெண்ட், நீ அப்ராட் ஸ்டடீஸ் போறதுக்கு, இல்லை நீ ஐஏஎஸ் ஆகணும், இல்லை நான் வேற ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போறேன், இந்த மாதிரி எந்தெந்த பல விஷயங்களுக்கு உன்னோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் தான் பேசிக்காவே வந்து தேவைப்படுது. ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை நீ வந்து ப்ராப்பரா எடுக்கணும் அப்படின்னா நீ இன்னைக்கு அந்த முடிவை எடுங்க. ஓகே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மேம் நான் எதிர்பார்த்த மார்க் வரவே இல்லை. எஸ், நீ எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது. பிகாஸ் டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே. ஓகே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நான் பப்ளிக் எக்ஸாமோட ட்ரையல்னு சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பயம் வந்திருக்கும். அச்சோ நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல மேம், எனக்கு ஏதாவது பண்ணுங்க. நிறைய பசங்க கேட்டிருந்தாங்க. ஓகே, எனக்கு நீங்க ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண வச்சு நான் ஏதோ பண்ணிட்டேன் மேம், ஸ்டடி பிளான் கொடுத்தீங்க, நான் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்த மார்க் வரல. ஏன் வரல யோசிச்சு பாத்தீங்களா? ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ல நீ கம்பேக் கொடுக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ மிஸ்டேக்ஸ் நீ என்ன பண்ண ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல அதை ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. இன்னைக்கு டிசம்பர் 30 நீ உன்னோட வேலை என்ன பண்ணணும்? எந்த வேலையா இருந்தாலும் விட்டுருங்க. இன்னைக்கு நீ பண்ண வேண்டியது என்ன? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நான் என்னென்ன தப்பு பண்ணேன், ஓகே, அதை வந்து நீ அனாலிசிஸ் பண்றது தான் இன்னைக்கு உன்னோட வேலை. ஸோ இதுக்காக எனக்கு இப்போ மேம் ஐ வில் டூ த மிஸ்டேக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் எனக்கு போடுங்க. ஓகே, ஐ வில் டூ த மிஸ்டேக் அனாலிசிஸ். அது ஜென்ரலாக சொல்லக்கூடாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு சாப்டர்ல இந்த கொஸ்டின் நான் படிக்கல, அது வந்துச்சு, நான் எனக்கு மார்க் வரல. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் எதெல்லாம் நீ தப்பு பண்ணையோ அதெல்லாம் திரும்பி படிக்கணும். என்னென்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. வாட் ஆல் த மிஸ்டேக்ஸ் ஐ டிட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நிறைய பேர் மேம் எல்லாத்தையும் நான் சூப்பரா படிச்சான எக்ஸாம்ல நான் வந்து அடிச்சு எழுதுனதுனால ஃபுல்லா கட் பண்ணி போயிட்டாங்க மேம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும்? பேப்பர் பிரசன்டேஷன் மேட்டர். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? டெய்லியும் எழுதி பார்க்கணும். ஓகே, ஸோ இனிமேல் நான் எழுதி பார்க்கணும். ஸோ உன்னோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீ தான் அனலைசிஸ் பண்ணணும். ஹேண்ட் ரைட்டிங் புரியலையா? டீச்சருக்கு ஹேண்ட் ரைட்டிங் புரியலையா? இல்லை நீ எழுதுற விதம் சரியில்லையா? நீ கீ பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ண மாட்டேங்கிறியா? உன்னோட ஆன்சர் பேப்பர் எடுத்து பாருங்க. ஓகே, ஆன்சர் பேப்பரை எடுத்து பார்த்து ஒன்னொன்னுத்தையும் நீ அனலைசிஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ல நீ அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. அதுதான் உன்னோட மெயின் டார்கெட்டா இருக்கணும். ரிவிஷன் எக்ஸாம்க்கு இன்னும் 8 நாள் 10 நாள் தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நான் அனாலிசிஸ் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நீ வந்து இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நீ எதிர்பார்த்த மார்க் வரல, நான் 500க்கு 450 வரும்னு நினைச்சேன், முடியல மேம், 200 தான் தாண்டுது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, 2 மாசம் தான் இருக்கு, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பசங்களா கவலைப்படாதீங்க. கடைசி நேரத்துல கூட நீ உணர்ந்துட்ட ப்ராப்பரா அப்படின்னா உன்னால முடியும். ஓகே, ஸோ டோன்ட் கிவ் அப். நீ ஈவன் இஃப் யூ ஃபெயில், ட்ரை அகெயின். திரும்ப ஃபெயில் ஆனாலும் யூ ஹேவ் டு ட்ரை அகெயின். 4 ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு. இந்த ரிவிஷன் எக்ஸாம் ஒவ்வொன்றையும் நீ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நினைச்சு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உன்னால நீ 150 200 மார்க்ஸ் எடுத்தாலும் நீ பூஸ்ட் அப் பண்ணலாம். உன்னோட மார்க்ஸை நீ 400 450 எடுக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா நெவர் ஸ்டாப் ட்ரையிங். டெய்லியும் நீ வந்து படிக்கணும். சரியா? இனிமேல் நீ வந்து நார்மலான பையனா இருக்கக்கூடாது, நார்மலான பொண்ணா இருக்கக்கூடாது. இப்போ நீ வந்து ஃபுல்லா உட்காந்து இறங்கி படிங்க. எதுக்கு படிக்கிற? உனக்காக நீ தான் படிக்கிற. ஓகே, உன்னோட ஃபேமிலியை நீ வந்து அப்லிஃப்ட் பண்ணணும்னா நீ தான் படிக்கணும். சரியா? அதெல்லாம் மண்டையில நீங்க வந்து யோசிச்சுட்டு படிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தோம்ல, ஆர்சிபிலாம் வந்து வின் பண்ணுமா நினைச்சுமா? வின் பண்ணுச்சா? பிகாஸ் தே நெவர் ஸ்டாப் ட்ரையிங். ஓகே, அதே மாதிரி நீயும் வந்து ட்ரை பண்றதை விடக்கூடாது. நீயும் வந்து ஜெயிப்ப அப்படின்றத யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். இதான் உன்னோட ரிவிஷன் எக்ஸாம்ஸ் பிளான். ஓகே, ரிவிஷன் எக்ஸாம் பிளான் இதான். ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3 அண்ட் ரிவிஷன் 4. ஓகே, ஸோ மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உனக்கு ரிவிஷன் எக்ஸாம் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வேரி ஆகும். ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாம்க்கும் நான் ஸ்டடி பிளான் எடுத்துட்டு வரேன். இந்த ரிவிஷன் எக்ஸாம் உனக்கு 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது வித் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட்
சோஷியல். ஓகே, 21ஆம் தேதி முடியுது. சரியா? ஸோ இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லயுமே உனக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ ப்ராப்பரா இந்த டைம்லலாம் வந்து நீ வந்து செலிப்ரேஷன் பொங்கல் வருஷம் வருஷம் வரும். பப்ளிக் எக்ஸாம் வருஷம் வருஷம் வருமா? கிடையாது. அதை யோசிச்சுட்டு லீவை ஒழுங்கா யூஸ் பண்ணி படிங்க. மேம் நான் எப்படி படிக்கிறது இந்த ரிவிஷன் எக்ஸாம்? நான் ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல பண்ண மிஸ்டேக்கை சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் நீ வந்து அனலைசிஸ் பண்ணு. ஸோ இன்னும் 8 நாள் 10 நாள் தான் இருக்கு. ஸோ டெய்லி நீ வந்து 3 to 4 ஹவர்ஸ் படிக்கணும். ஓகே, காலையில 2 ஹவர்ஸோ இல்லைனா ஈவினிங் 2 ஹவர்ஸ்னு பிரிச்சு கூட படிக்கலாம். பட் டெய்லி சாலிடா 4 ஹவர்ஸ் வேணும். 4 சப்ஜெக்ட் கண்டிப்பா, 4 சப்ஜெக்டோ இல்லை 2 சப்ஜெக்டோ கண்டிப்பா படிங்க. மினிமம் நான் சொல்றது 2 சப்ஜெக்ட்ஸ் பர் டே நீ வந்து படிச்சா பெட்டர். ஸோ இதை நீ வந்து போட்டு பார்த்துக்கோ. சயின்ஸ்ல நீ என்னென்ன படிக்கணும், நீ சயின்ஸ்ல இது வரைக்கும் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ்ல ஒவ்வொரு இந்த மாதிரி டேபிள் போட்டு சயின்ஸ்ல நீ என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டயக்ராம்ஸ், ஃபார்முலாஸ், நியூமெரிக்கல்ஸ் இதெல்லாம் போட்டு பார்க்கணும். அதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணுங்க. ஓகே, நீ எனக்கு ஃபில் பண்ணு. அதே மாதிரி மேத்ஸ்ல என்ன ஃபார்முலாஸ் படிக்கணும், டெய்லியும் ரிவிஷன் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் டெய்லியும் போட்டு பார்க்கணும். சோஷியல்ல டைம்லைன்ஸ் மார்க்லேயே உனக்கு பாதி மார்க் வந்துடும். அண்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக படிக்கணும். இங்கிலீஷ்ல கிராமர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழ்ல போயம்ஸ் ரைட்டிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஒன்னொன்னு இல்லை, நீ எதுல வீக்கா இருக்கு அண்ட் எதுல வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோரிங்கா இருக்கு அதெல்லாம் பார்த்து நீ இதை ஃபில் பண்ணுங்க. சரியா? ஸோ அப்போதான் மார்க்ஸ் வரும். ஸோ ரிவிஷன் எக்ஸாம்க்கு நீ வந்து பெரிய கம்பேக் கொடுக்கணும். ஸோ டெய்லி டார்கெட் நான் வந்து உனக்கு வந்து ஒரு பேப்பர்ல ஒரு குட்டி நோட் புக் வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு டெய்லி ஒரு பேப்பர்ல டெய்லி டார்கெட் நீ எழுதணும். காலையில நீ வந்து எழுந்து எழுதலாம், இல்லை நைட்டே நாளைக்கு பண்ண போற என்ன பண்ண போறன்றத முந்த நாள் நைட்டு என்ன பண்ணணும், நீ இந்த இதை ஃபில் பண்ணணும். நாளைக்கு நீ என்ன சப்ஜெக்ட் படிக்க போற? ஸோ 4 ஹவர்ஸ் இருக்கா? ஓகே, 4 ஹவர்ஸ் இருக்கா? இதுக்கு 2 ஹவர்ஸ் அண்ட் இதுக்கு 2 ஹவர்ஸ். ஓகே, என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் எந்த டைம்ல இருந்து எந்த டைம்ல படிக்க போற, என்ன சாப்டர் படிக்க போற இந்த சப்ஜெக்ட்ல. ஓகே, அந்த சாப்டர்ல என்ன சப் டாபிக், 2 மார்க்ஸ் படிக்க போறியா, 4 மார்க்ஸ் படிக்க போறியா, 7 மார்க் படிக்க போறியா, டயக்ராம் பார்க்க போறியா, அதை எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீ எழுதுனா மட்டும்தான் பசங்களாம் உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, உனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். சரியா? நீ என்ன படிக்க போறேன்னே தெரியாம 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால தான் இதை நான் டெய்லியும் ஃபில் பண்ண சொல்றேன். இந்த மாதிரி டெய்லியும் நீ வந்து எழுதணும். சரியா? ஸோ சப் டாபிக் என்ன, 2 மார்க்ஸ் ஃபுல்லாக நான் படிக்க போறேன். ஸோ டார்கெட் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் வந்து இந்த 2 ஹவர்ஸ்ல முடிக்கணும். சரியா? அண்ட் ரிவார்டு என்ன, ரிவார்டு என்ன, நீ ஒரு குட்டி சாக்லேட்டோ இல்லைனா வந்து ஒரு குட்டி டெஸ்ட் கூட எழுதிக்கலாம். ஓகே, இதை ரிவார்ட் ஆர் டெஸ்ட் நீங்க எழுதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் டெய்லியும் 2 சப்ஜெக்ட்ஸ் டெய்லி டார்கெட் நீ பண்ணனா கண்டிப்பா வந்து உன்னால வந்து இந்த 8 days 10 daysல நீ ரிவிஷன் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகே, இந்த டைம்ல புது சாப்டர்ஸ் எதுவும் படிக்காதீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணணும். ஓகே, அண்ட் ஒவ்வொரு நாளும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு 15 minutes நீ நேத்து என்ன படிச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரீகால் பண்ணுங்க. சரியா? ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணனா புக்கெல்லாம் மூடி வச்சு நான் என்னென்ன படிச்சேன்னு திரும்ப நீயே யோசிக்கணும். அப்பதான் மண்டையில ஸ்ட்ராங்கா நிற்கும். இதுதான் உன்னோட ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டடி பிளான். ஸோ 8 days நீ என்ன பண்ணணும், இதை தான் ஃபாலோ பண்ணணும். சரியா? 8 days இதான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபுல் போர்ஷன்டா பசங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் நான் உனக்கு இந்த ஹாலிடே ஸ்டடி பிளான்ல எக்ஸ்ட்ராவா நீ வீக் சாப்டர்ஸ் அதெல்லாம் வந்து நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஓகே, 8 daysல இதான்டா பண்ணணும் நீ. ஓகே, கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உன்னால வந்து ரிவிஷன் எக்ஸாம்ல பெரிய கம்பேக் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ நம்ம விஜய் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி விஜயோட கடைசி படம் ஜனநாயகன். ஸோ நீங்க வந்து அந்த படத்துக்காக வந்து எல்லாரும் பயங்கர வந்து எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்க. அதே மாதிரி இதுதான் உன்னோட கடைசி பப்ளிக் எக்ஸாம் ஃபார் யுவர் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ ஒன் லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது உன்னோட ப்ராமிஸா இருக்கட்டும். பிகாஸ் ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாம்ல நீ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்கணும். இப்போ 400 எடுக்கிறேன்னா அடுத்த டோட்டல் 420, அடுத்தது 440 இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணுமே தவிர்த்து கீழே இறங்கக்கூடாது. அதுதான் உன்னோட மெயின் டார்கெட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ பசங்களா, ரிவிஷன் எக்ஸாம் எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்க அதுவுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒன் லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நான் உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் அனுப்புறேன். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா.